தமிழ்நாட்டில் லஞ்சம் மற்றும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது தொடர்பாக 3 ஆண்டுகளில் 1055 அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் கடந்த 3 ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 2023ஆம் ஆண்டில் 301, 2024இல் 363, 2025இல் 391 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் லஞ்ச புகார்கள் அதிகரிப்பது இந்த தரவுகளால் தெளிவாகிறது. மாவட்ட வாரியான தரவுகளில் ராமநாதபுரம் 61 வழக்குகளுடன் முதலிடத்திலும், கோயம்புத்தூர் 52 வழக்குகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளன. மதுரை 44, திருப்பூர் 41 வழக்குகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன. 2024-25 ஒப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 16லிருந்து 24ஆகவும், கிருஷ்ணகிரியில் 11லிருந்து 19ஆகவும், திண்டுக்கல்லில் 9லிருந்து 16ஆகவும் வழக்குகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளன. மதுரையில் 18 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இதற்கு மாறாக வேலூரில் 10லிருந்து 4ஆக வழக்குகள் குறைந்துள்ளன. துறை வாரியாக லஞ்சம் ஊழல் வழக்கு குறித்த தரவுகளை பார்க்கும்போது வருவாய்த்துறை 92 வழக்குகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பத்திரப்பதிவு, காவல்துறை, மின்சார வாரியம், தீயணைப்புத் துறையில் அதிக அளவில் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 126 வழக்குகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.